பயண தோழர்களுக்கு வணக்கம். நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம்னா என்ன, யூஜிசி நெட் எக்ஸாம் சோஷியல் ஒர்க் பற்றின சிலபஸ் பார்த்தோம். இது யூனிட் 1. யூனிட் 1 7ஆக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 1 சோஷியல் ஒர்க், அதை 6 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் டெஃபனிஷன் இன்றைக்கி பார்ப்போம். ஒவ்வொரு டெஃபனிஷன் படிக்கும் போதும் அதோட ஆத்தர் நேம் அண்ட் இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் ஃபயர்லேண்டரோட டெஃபனிஷன். யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான டெஃபனிஷன் இது. ஃபயர்லேண்டர் சொல்கிறது என்னென்னா, சோஷியல் ஒர்க் என்பது ஒரு ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ். அது சயின்டிஃபிக் நாலேஜும் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ஸ்கில்லும் அடிப்படையாக கொண்டது. அதாவது ஒரு சோஷியல் ஒர்க்கு தியரி நாலேஜ் மட்டும் போதாது, பீப்புளோட நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுற ஸ்கில்லும் இருக்கணும். சிம்பிளாக சொன்னால் சயின்ஸ் ப்ளஸ் ஹியூமன் ஸ்கில்ஸ் ஈக்குவல் டு சோஷியல். அடுத்த டெஃபினிஷன் மேரி ரிச்மண்டோட டெஃபினிஷன். மேரி ரிச்மண்டை மதர் ஆஃப் சோஷியல் கேஸ் ஒர்க்குன்னு கூப்பிடுவாங்க. அவங்க டெஃபினிஷன் படி சோஷியல் ஒர்க் ஒவ்வொரு மனிதரின் பர்சனாலிட்டியை வளர்க்கிற உதவுவது. எப்படின்னா, இண்டிவிஜுவலுக்கும் அவரோட சோஷியல் என்விரான்மெண்ட்டுக்கும் நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் உருவாக்குறது மூலமாக பர்சன் அண்ட் என்விரான்மெண்ட் 2 பேரும் பேலன்ஸாக இருக்குமா. அடுத்த டெஃபினிஷன் ஜேபி ஆண்டர்சன். ஆண்டர்சன் டெஃபினிஷன் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல், அதாவது குரூப், கம்யூனிட்டியோட ஹார்மோனியில் வாழ ஹெல்ப் பண்ணுறது தான் சோஷியல் ஒர்க். அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல சோஷியல் லைஃப், நல்ல லிவிங் ஸ்டாண்டர்ட் உருவாக்கி கொடுப்பது தான் சோஷியல் ஒர்க். அடுத்த டெஃபினிஷன் ஹெலன் கிளார்க். ஹெலன் கிளார்க் படி சோஷியல் ஒர்க் மக்களோட நீட்ஸை சேஃப்டி பண்ண உதவுவது தான். அதோட அவங்க பொட்டான்ஷியலை ரீச் பண்ண தேவையான இருக்கிற பேரியர்ஸை ரிமூவ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணணும். அதோட ஒரு மனிதனோட ஃபுல் பொட்டான்ஷியலையும் வெளிவரணும்னா சோஷியல் ஒர்க் சப்போர்ட் பண்ணணும். அடுத்த டெஃபினிஷன் ஸ்ட்ரூப்போடது. ஸ்ட்ரூப்ஸ் டெஃபினிஷன் யூஜிசி நெட்டில் அடிக்கடி கேட்கப்படும். அவங்க சொல்கிறது, சோஷியல் ஒர்க் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ஹெல்பிங் பீப்புள் டு ஹெல்ப் தெம்செல்ஸ். அதாவது மக்களுக்கு டைரெக்டாக எல்லாம் செய்து கொடுக்காம அவங்க தங்களோட ப்ராப்ளமை தாங்களாகவே சால்வ் பண்ண எம்பவர் பண்ணுறது தான் சோஷியல் ஒர்க். அடுத்த டெஃபினிஷன் ஆத்தர்ஃபிங்கோடது. ஆத்தர்ஃபிங் படி சோஷியல் ஒர்க் மக்கள் சந்திக்கிற சோஷியல் அண்ட் சைக்காலஜிக்கல் அப்டக்கிள்ஸை ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணணும். அதாவது சமூக பிரச்சனைகளையும் மனநல சம்பந்தமான பிரச்சனைகளையும் கடந்து முன்னேற சப்போர்ட் பண்ணுறது தான் சோஷியல் ஒர்க். அடுத்து இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் சோஷியல் ஒர்க் கொடுத்த மாடர்ன் டெஃபினேஷன் இது. IFSW படி சோஷியல் ஒர்க் ஒரு ப்ராக்டிஸ் பேஸ்ட் ப்ரொஃபஷன் மட்டும் இல்லை, அகடமிக் டிசிப்ளினும் கூட. இதன் முக்கிய நோக்கம் சோஷியல் சேஞ்ச், சோஷியல் டெவலப்மெண்ட், எம்பவர்மெண்ட் மற்றும் லிபரேஷன். அடுத்து நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சோஷியல் ஒர்க் டெஃபினிஷன். அதன்படி சோஷியல் ஒர்க் இண்டிவிஜுவல், குரூப் மற்றும் கம்யூனிட்டியோட சோஷியல் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் செய்யவும் ரீஸ்டோர் செய்யவும் உதவுவது. அதாவது மக்கள் சொசைட்டியில் நன்றாக ஃபங்க்ஷன் பண்ண சப்போர்ட் பண்ணுறது. இந்த டெஃபினிஷன் சோஷியல் ஒர்க்கோட ஓவரால் மீனிங்கை சொல்லுது. சோஷியல் ஒர்க் ஒரு ஹெல்பிங் ப்ரொஃபஷன். இது சோஷியல் சேஞ்சை ப்ரமோட் பண்ணும், ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் சால்விங்கை என்கரேஜ் பண்ணும் மற்றும் மக்களை எம்பவர் பண்ணி அவர்களோட வெல்பீயிங்கை இம்ப்ரூவ் பண்ணும். யூஜிசி நெட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபயர்லேண்டர், மேரி ரிச்மண்ட், ஸ்ட்ரூப் மற்றும் IFSW டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாமல் இந்த கீவேர்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். சயின்டிஃபிக் நாலேஜ், பர்சன் அண்ட் என்விரான்மெண்ட், ஹெல்ப் பீப்புள் டு ஹெல்ப் தெம்செல்ஃப், சோஷியல் சேஞ்ச் அண்ட் எம்பவர்மெண்ட். இது எக்ஸாமில் மார்க் எடுக்க நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நாளைக்கு நம்ம ஸ்கோப் ஆஃப் சோஷியல் ஒர்க் பற்றி படிக்கலாம். தேங்க்யூ.